ஹாய் ஹலோ இன்றைக்கி மினி வ்ளாக் பார்த்தீங்கன்னா நைட்டு டின்னருக்கு வந்து கொழுக்கட்டை ரெடி பண்ணலாம் அப்படின்னு தான் வந்து ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். அதுக்கு வந்து மத்தியானமே வந்து ஒரு 2 கிளாஸ் அளவுக்கு வந்து அரிசி வந்து ஊற வச்சுட்டேன். எனக்கும் என் தங்கச்சிக்கும் வந்து பார்த்திங்கன்னா எங்கள் ஆத்தா செய்கிறது, அதாவது அப்பாவோட அம்மா செய்கிற கொழுக்கட்டைனா வந்து ரொம்ப பிடிக்கும். ஸோ சூப்பராக வந்து செய்வாங்க. ஸோ டின்னருக்கு ஸ்நாக்ஸ்க்குன்னு எல்லாமே வந்து கொழுக்கட்டை கொடுத்தா நாங்கள் சூப்பராக வந்து சாப்பிடுவோம். அதுக்கு ஒரு பேனில் கொஞ்சமாக வந்து எண்ணெய் காய்ச்சதுக்கப்புறமா ஒரு டேபிள் ஸ்பூன் கடுகு, உளுந்து பருப்பு, கடலப்பருப்பு, பச்சை மிளகா, கொஞ்சமாக வந்து கருவேப்பிலை, அதுக்கப்புறம் பொடியாக நறுக்குன 2 பெரிய வெங்காயம் வந்து எடுத்து நல்லா வந்து வதக்கிக்கோங்க. ஸோ வெங்காயம் நல்லா வந்து வதங்கினதுக்கப்புறமா இந்த மாதிரி குட்டி குட்டியாக வந்து தேங்காய் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். தேங்காய் இந்த மாதிரி சேர்த்துனோன்னா நம்ம சாப்பிடும்போது வந்து டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு உப்பு, நம்ம அரைச்சி வச்சுருக்கிற மாவையும் சேர்த்து நல்லா வந்து கிளறிக்கோங்க. மாவெல்லாம் ஒன்றா வந்ததுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு கை பொறுக்கிற அளவுக்கு வந்து சூடு வந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி பிடிச்சி 10 நிமிஷம் வந்து இட்லி பாத்திரத்தில் வச்சு வேக வச்சிங்கன்னா சூப்பரான கொழுக்கட்டை வந்து ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு வந்து தேங்காய் சட்னி வந்து சூப்பர் காம்பினேஷனாக இருக்கும். கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள்.